Greetings to you in the Master's name of our Lord and Savior Jesus Christ. Marilyn Monroe அவங்கள பற்றி நீங்கள் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப பிரசித்தப்பட்ட ஹாலிவுட் நடிகை. அவங்க அழகுக்கு ரொம்ப ஃபேமஸ், நடிப்புக்கு ரொம்ப ஃபேமஸ். அவங்க பணம், புகழ் எல்லாமே அவங்கக்கிட்ட இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் யாருன்னா இவ்வளோ அழகில், பணத்தில், ஃபேம், மணி எல்லாமே இருக்கிறவங்கனால எல்லாரும் அவங்க கண்கள் அவங்க மேலே இருந்தது. ஆனால் அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா? அவங்க எப்போ இறந்தாங்கன்னா 36 வயசுலேயே சூசைட் பண்ணி இறந்தாங்க. ஏன்னா உலகம் பார்த்த அந்த நடிகை எல்லாமே அவங்க கையில் இருந்ததுன்னு நினச்சாங்க. ஆனால் அவங்களுக்கு இருதயத்தில் ஒரு தனிமை. அவங்க சாகும்போது அவங்க ஒரு கையில் அந்த மாத்திரை, அந்த சூசைட் பண்ண அந்த ஸ்லீப்பிங் பில்ஸ் அது இருந்தது. அடுத்த கரத்தில் அவங்க ஃபோன் கால், அந்த ரிசீவர் இருக்குது பார்த்திங்களா, அது கையோடு தான் அவங்க செத்தாங்க. அவங்க செத்ததுக்கப்புறம் 3 நாள் வரைக்கும் அவங்க பாடியை ரிசீவ் பண்ணுறது கூட யாருமே இல்லை. உலகமே அவங்க கையில் இருந்த போல் இருந்தாலும் இறந்ததுக்கப்புறம் அவங்க சரீரத்தை பார்க்குறதுக்கு யாருமே இல்லை. அதுபோல தான் நம்ம அதிகம் ஜனங்க, நம்ம குடும்பம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு நம்ம நினச்சிக்கலாம். நம்ம 100 பேர் மத்தியில் நம்ம இருக்கிறது போல் நீங்கள் இருக்கலாம். ஆனால் கூட நான் ஒரு தனிமையில் இருக்கேனே, அது யாருக்குமே தெரியாது. என் உள்ளத்தில் ஒரு தனிமையான ஒரு காரியங்கள் யாரும் என்னை அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியாது. அந்த மாதிரி நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் கண்ணீரோடு நீங்கள் இருக்கீங்களா? எப்படி இந்த நடிகைக்கு அந்த காசு அவங்கள திருப்திப்படுத்தலை, அந்த புகழ்ச்சி அவங்கள திருப்திப்படுத்தலை. அவங்க கூட எவ்வளோ இந்த பாய் ஃப்ரெண்ட்ஸ், அமெரிக்கா பிரசிடெண்ட்டே அவருக்கு ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அவ்வளோப்பட்ட ஹை ப்ரொஃபைல் ஃப்ரெண்ட்ஸ் அதை அவங்கள திருப்தி பண்ண முடியல. அவங்களுக்கு ஒருத்தர் தான் தேவைப்பட்டுச்சு. அது யார் தெரியுமா? நம்மளோட இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை போய் அவங்கக்கிட்ட சொல்லும் போது, ஒரு ஊழியக்கார் போய் சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, ஐ டு நாட் நீட் யுவர் ஜீசஸ், எனக்கு ஜீசஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லி 1 வாரத்தில் தான் அவங்க இறந்தாங்க. நான் நினைக்கிறேன் அவங்க இயேசு கிறிஸ்து அவங்க ஏற்றுருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த நிலைமை வந்திருக்காது. ஏன்னா அந்த தனிமையை அவர் பூர்த்தியாக்கியிருப்பார். சங்கீதம் 34:18 சொல்லுது, நொறுங்குண்ட இருதயத்து பக்கத்தில் அவர் இருக்கான். காட் இஸ் நியர் டு த broken hearted. அதே யோவான் 10 நீங்கள் 9:10 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, திருடன் அழிக்கவும் கொல்லவும் திருடவும் தான் வரான். சத்ருவானவன் எப்படினாலும் உங்களுக்கு தனிமையான அந்த யோசனைகளை கொடுத்து உங்களை எப்படினாலும் கடைசியில் இந்த ஆளை முடிச்சிடணும், அதுதான் அவனோட எய்ம் இருக்கும். ஆனால் அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுதான்? இயேசு கிறிஸ்து பற்றியே சொல்லுது. என்ன சொல்லுதான்? அவர் பரிபூர்ண ஜீவனை கொடுத்துக்க வர, சாதாரண ஜீவன் இல்லை, பரிபூர்ண ஜீவன். உங்களுக்கு சகல சந்தோஷம், சமாதானமும் நிரப்புறதுக்கு ஒருத்தர் மட்டுமே வல்லவர், அவர் இயேசு கிறிஸ்து. நீங்கள் இன்றைக்கி அந்த மாதிரி காரியத்தை நீங்கள் பாதிப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் நீங்கள் அந்த சேனல், ஹாப்பி சேனலில் நம்ம நம்பர் இருக்கிறது, நீங்கள் நிறைய பேர் நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பி நீங்கள் உங்கள்கிட்ட பிரச்சனைகளை, ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை சொல்கிறீங்க. நீங்கள் அதுபோல் நீங்கள் அனுப்புங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களை சகல பாவத்தையும் அவர் மன்னிப்பார். உங்கள்கிட்ட எல்லா சமாதானம் இல்லாத காரியத்தையும் அவர் நீக்குவார். காட் பிளஸ் யூ.